நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணுறத விட நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இது ஒரு கசப்பான உண்மையும் கூட. அவங்க இப்படி நினைப்பாங்களோ, இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, நம்மளை பற்றி அவன் ஏன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சுற்றி இருக்கவங்களுக்காக மட்டுமே வாழக்கூடிய நிறைய மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் வாட் அதர்ஸ் திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்களோ, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, ஐயோ நான் இதை பண்ணால் அவங்க என்ன சிரிச்சிருவாங்களோ, அவங்க என்னை ரொம்ப கேலி பண்ணிடுவாங்களோ, இப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் எண்ணம் நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஹவு டு நாட் கேர் வாட் பீப்புள் திங்க். ஸோ நல்ல எக்ஸ்பர்ட் சொன்ன நல்ல டிப்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட ஒரு ஸ்டார்டிங்லேயோ மிடில்லையோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, ரொம்ப உடம்பு சரியில்லை. அதெல்லாம் தாண்டி அதை மீண்டு திருப்பி உங்ககிட்ட நான் பேசணுன்ற ஒரு ஆசை வந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த டாபிக் வந்தது. ஸோ ஹவு டு நாட் கேர் வாட் பீப்புள் திங்க் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேசணும்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கானாவாக இருக்கலாம், இல்லை கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிளில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஒரு முயற்சி நிறைய மக்கள்கிட்ட சென்றடைவதற்கு அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுக்க என்னோடய ஃப்ரீ டைமிங்கில் இதை உங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான், உங்களோட ஸ்மைல் மட்டும்தான், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் என்னோட ஒரு ஊதியமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தே இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், இல்லை நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணணும், இல்லை இந்த எபிசோடில் நீங்கள் பேசணும், இல்லை உங்களோட கேள்விகளை கேட்கணும், இப்படின்ற எந்த ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களை கனெக்ட் பண்ணி நம்ம நேரடியாகவே பேசலாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவனே, எப்படி நம்மளை பற்றி மற்றவங்க திங்க் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது தானே. ஸோ நிறையா நேரங்களில் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும், என்னடா இது, நம்ம இதை பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இது நமக்கு கரெக்டாக வருமா வராதா, இல்லை இது நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைக்கிள் வாங்குறதுலேருந்து, சின்ன ட்ரெஸ், நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வாங்குறதுலேருந்து ஒரு பெரிய வீடு வாங்குற வரைக்கும் எந்த ஒரு எண்ணங்களாக இருந்தாலும் நம்ம எடுத்தவொடனே அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இது கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக இருக்காதா. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதே அதை மறந்துடுவீங்க. இந்த ஒரு வெள்ளை மாதிரி மற்றவங்களோட அந்த எண்ணங்கள், நம்மளை பற்றி அவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறது தான் நம்ம மனசை ரொம்ப பாதிப்படைய செய்யும். நம்ம அதுலேருந்து வெளிவர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளை ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிசிஷன் எடுக்க முடியாதனால நம்ம எல்லாருமே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம், இது என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதிலேருந்து அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது இந்த திங்கிங்கை? அவங்க என்ன நினச்சிட்டு போட்டோம், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கான வாழ்க்கை இது, எனக்கான ஒரு நேரம் இது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தைரியமாக ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு தான் நம்ம இந்த ஃபாலோயிங் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது ரொம்ப ஒரு பேடான ஒரு மென்டல் ஹெல்த்துன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம மற்றவங்களோட வாழ்க்கையில் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. எப்போயுமே நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டு ஒன்றும் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்த கிடையாது. அது மாதிரி அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியாது. அவனுக்கு ஒரு நல்ல பெரிய வாழ்க்கை அமைந்தது, நமக்கு அந்த மாதிரி அமையலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுல ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாதுங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தான் அடுத்து ஓடி ஆகணும். நீங்கள் தான் அதை எடுத்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை பற்றி நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ரீடைரக்ட் யுவர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மற்ற பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஆங்ஸியஸாக அதில் ஒரு தாட் உங்களுக்கு ஓடிட்டே இருக்குது. ஐயோ அந்த பைக்கில் அந்த கலர் வாங்கிட்டோமே, அதை அவங்களுக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, சிரிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இந்த தாட் நம்மளுக்கு தேவையில்லைன்றதுனால நீங்கள் வேறு ஒரு தாட்டை இல்லை வேறு ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம். அது ஒரு பெரிய மேட்டராகவே தோணாது.
அவங்க என்னனாலும் பேசிட்டு போகிறாங்க, என்னனாலும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக உங்களை பற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னா, நீங்கள் இந்த மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறதோ அதை நினைக்கவே தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் கீப் அ ஜர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த எண்ணங்கள் எப்படி வரும்னா, நமக்கு எதுவுமே கரெக்டாக நடக்கலையே, நமக்கு எதுவுமே சரியாக நடக்கலையே, எடுத்ததுலேருந்து எல்லாமே தோல்வியாக இருக்குது, நமக்கு மட்டும் எதுவுமே அமைய மாட்டுது, அவன் கரெக்டாக ஆன்சைட் போட்டான், அவன் வந்து பெரிய வீடு வாங்கிட்டான், அவன் ஒரு பெரிய கார் வாங்கிட்டான், இல்லை அவனோட வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மைலாகவே இருக்குது, எல்லாமே அவங்க சோசியல் மீடியாவில் அந்த நெகட்டிவிட்டின்ற ஒரு சோசியல் மீடியாவை பார்த்துட்டு உடனே ஐயோ அவனா எப்படி சந்தோஷமாக இருக்கேன், எல்லாமே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை ஒரு வெறுப்பு உணர்ச்சி உருவாகும். அதை உருவாக்க தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கீப் ஜர்னல்னு சொல்லுவாங்க. உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு 3 நல்ல விஷயங்களை, 3 திங்ஸை வந்து டெய்லி ஒரு ஈவினிங் வந்து ஒரு டைரியில் எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாரத்தோட இறுதியில் நீங்கள் பாருங்கள் எதெல்லாம் நல்லது நடந்தது, எதெல்லாம் கெட்டது நடந்ததுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். அந்த நல்லது நடந்ததை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் போது மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, உங்களை பற்றி மட்டும் தான் யோசிப்பீங்க. ஓகே, எனக்கும் வாழ்க்கை நல்லா தான் அமைஞ்சிட்டு இருக்கு, எனக்கு நல்ல வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை விட்டு யாரையோ ஒருத்தவங்க மேலே நீங்கள் திங்க் பண்ணுறதோ, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதோ உங்களை எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு காப்பாற்ற போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு புது ஹாபியை க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கங்க. ஸோ இன்னும் ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி யோசிங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் திங்க் பண்ணும்பொழுது, ஸோ உங்களை மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணும்போது அதுக்காக நீங்கள் செல்ஃபிஷாக இருக்க சொல்ல, ஸோ உங்களுடைய வளர்ச்சி பாதையில் உங்களுடைய ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு டேவை, ஒரு ப்ரொடக்டிவான வீக்கை, மந்த்தை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நீங்கள் வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வாழ்க்கை அமைன்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. செல்ஃப் அக்செப்டன்ஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன் டு லிவிங் அவர் authentic செல்ஃப்ஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அக்செப்ட் ஹூ யூ ஆர். உங்களுடைய வாழ்க்கை என்ன, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை என்ன, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து ஒரு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ எனக்கு இந்த வாழ்க்கை கிடைத்ததுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஐயோ அவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு அடுத்தவனை பார்த்து நம்ம ஏங்கி நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதான் உண்மை. அதனால் நம்ம எப்போவுமே அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாதுங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை பற்றி, உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இந்த கம்பேர் பண்ணுறதோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்களோ அந்த தாட்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக வெளில வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஹவ் ஆஃபன் யூ கம்பேர் யுவர் வித் அதர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ ஒரு டைமு கம்பேர் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு ஓகே, ஆனால் எல்லா டைமும் எல்லா விஷயத்துக்காகவும் எந்தெந்த சின்ன விஷயங்களுக்காகவும் அதெல்லாம் ரொம்ப காமெடி நடக்கும். என் பிள்ளை இந்த ஸ்கூலில் சேர்த்தேன், உன் பிள்ளை அந்த ஸ்கூலில் சேர்த்தேன். எப்படி பார்த்தாலும் உங்களோட குழந்தைக்கான வாழ்க்கையை உங்கள் குழந்தை தீர்மானிக்கும், நீங்கள் தீர்மானிக்க போகிறது கிடையாது. ஓகே, நல்ல ஸ்கூலில் சேர்க்குறது ஓகே, அதுக்காக வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் அவசியம் இல்லை. அவனுக்கு அந்த ஸ்கூல் கிடச்சிச்சு, இவனுக்கு இந்த ஸ்கூல் கிடச்சிச்சு, இவன் இந்த சைக்கிள் வாங்கிட்டானே, அவன் இந்த சைக்கிள் வாங்கிட்டானே, இந்த கலரில் சாப்பிட்றாங்களே, அவங்க இந்த சாப்பிட்டாங்களே, அதை சாப்பிட்டாங்களே, இந்த ஸ்டேட்டஸ் வைக்கணும், அந்த ஸ்டேட்டஸ். ஐயோ அப்பா, இப்போ இருக்க இந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் இந்த கம்பேரிங் இருக்குது. ஏன்னா உங்கள் கையிலே இருக்குது, உங்களுக்கு அந்த உணர்வுகளை கொடுக்கறதுக்கு. உங்கள் உணர்வுகள் அதாவது அந்த ஸ்டேட்டஸில் முடிஞ்சு போயிடுது அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கும் போதோ இல்லை அவங்களோட சோசியல் மீடியா பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும் போதோ, ஆஹா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுது. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களோட அந்த ஹவ் ஆஃபன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்றது வந்து அந்த கவுண்ட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோன்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்டிங் கோனா வந்து அதர்ஸ் ஒப்பீனியனை உங்களுக்கு வாங்கும்போது அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, எல்லாரும் அவங்களுக்கு அவங்க ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க, அந்த ஒப்பீனியனை கொடுக்கும்போது உங்கள் மனசை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன உண்மையிலே நீட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் பண்ணணுமே தவிர, மற்றபடி வந்து அவங்க ஒப்பீனியன் எல்லாத்தையும் உங்கள் மனசில் உருவாக்கி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினச்சதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் கடைசியில் குழப்பமாகி எல்லாத்தையுமே கைவிட்டுருக்கு நிற்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் கூட. அடுத்தவங்க திங்க் பண்ணுறதோ அடுத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே உங்கள் மனசில் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் என்ன தேவை, ஸோ உங்களுக்கு தேவையான என்ன விஷயங்கள் அப்படின்றது திங்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு எழுதுங்க. அது எல்லாத்தையும் உங்கள் மனசில் இருந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. அதை எழுதி இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் முக்கியம், இதுதான் எனக்கு தேவை. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. ஸோ ஒரு பெரிய வீடு வாங்கினா தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணணும்ல. இது எல்லாமே தான் உங்களை
மற்றவங்க என்ன திங்க் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலையை தடுக்கும். ஸோ அந்த சக்தியும் இருக்குது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறத தடுக்க ஆரம்பிங்க. மற்றவங்களோட என்ன திங்க் பண்ணுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம மனசில் கொண்டு வரும்போது நம்ம கீழே பின்தள்ளப்படுகிறோம் என்பது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நம்ம மனசில் கொண்டே வர வேணாம். அதை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக நம்ம தொடர்ந்து நம்ம பயணிப்போம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நலமும் வளமும் பெற்று அடுத்தவர்கள் எண்ணங்கள் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களுடன் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் லிசன் பண்ணுறீங்கன்னா அவங்க 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சூப்பரான டாபிக் கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விரும்புகிறது மனோ. டேக் கேர் நண்பா, நன்றி.